وجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر فأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم. صدق الله العظيم. இந்த மாணவர்களுக்கு வழங்குவதற்காக நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலையின் அதிபர் என்ற அடிப்படையிலே அனைவரையும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். நேரம் குறுகியதாக இருக்கின்றதால் விரைவாக நிகழ்வுகளை முடிக்க வேண்டும். ஆகவே என் உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சர்வதேச நலன்புரி சங்கம் சர்வதேச வெற்றி பெற்று வரும் பாதை நலன்புரி சங்கம். அதாவது எங்களுடைய இந்த நலன்புரி சங்கம் பல வருடங்களாக இயங்கி கொண்டு வருகின்றன. அண்மையில் ஆரியப்பட்டியில் பின்தங்கின ஏழை மக்களுக்கு உலர் உணவு பொதிகளே இந்த சங்கத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. இந்த அடிப்படையில் எமது காரியாலயத்தில் முன்னாக இருக்கக்கூடிய இந்த பாடசாலைகளுக்கு சில உதவிகளை செய்யுமாறு சிலர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் என்னுடைய சங்கத்தின் மூலமாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு அதாவது கற்றல் உபகரணங்கள் கொடுத்து உதவுவதற்கு நாம் இந்த சங்கத்தின் மூலமாக தீர்மானித்தோம். ஆகவே சில வருடங்களுக்கு முன்ன இங்கே வந்திருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறியவனாக விடயத்துக்கு வருகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விடயம் இந்த ஸ்கூல் விடயத்துக்கு இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இது சுனாமியால் இடிபட்டு கிடந்த டைமில் இந்த ஸ்கூலை புனர்த்தானம் செய்வதற்காக இந்த ஸ்கூலை பில்டிங்கை ஒழித்து இந்த இடத்துல நிறுவனத்திற்காக இந்த ஆரம்ப நிகழ்வுகளில் இருந்து இந்த பில்டிங் முடியும் வரைக்கும் உள்ள தளப்பாடங்கள், கம்பி, கல், மண் அவ்வளவு ஆரம்ப நிகழ்வு ஸ்கூல்லாம் வந்து கல்நாட்டுக்குள்ள நடந்தது. நம்முடைய சர்வதேச வெற்றி பெற்றவர்கள் நடைமுறை சென்ற ஆஃபீஸில் தான் காரியாலயம் சொன்னேன். அந்த ஃபோட்டோஸுகளெல்லாம் இருக்கு. அதன் பிற்பாடு இந்த என்னுடைய தரப்பாடங்களை இந்த ஏரியாவில் அன்னரம் களவு போடுறது அதிகம். நம்மள்கிட்ட வந்து இந்த பில்டிங் முடியும் வரைக்கும் நான் என்ன ஹெல்ப் செய்யலாம், என்ன உதவி செய்யலாம் என்று கேட்டாங்க. இந்த பில்டிங் வந்து அந்த டைமில் எங்களோட வீட்டை முன்னுக்கு இருக்கிற அந்த தூண்டில் சங்க நிறுவி இருக்கிற ஹோல்டு எல்லாம் அந்த சாமான்கள் அடைஞ்சு நானும் என்னுடைய மனைவியும் அதனால் பாதுகாப்போம் அது நம்பி ஒரு குறிப்பிட்ட நான் நினைக்கிற குறிப்பிட்ட காலம் 2 மணி 3 மணிக்கெல்லாம் சத்தங்கிறது நாங்கள் வெளியே வந்து கடல் பாடங்கள் கிடக்காயார் வந்து பாஞ்சு வச்சு போயிட்டாளா அது கூட அவதானிக்க காலங்கள் பல சிரமங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்கிறது. சிலருடைய கஷ்டங்களில் தான் பலருடைய நன்மைகள் இன்னைக்கு கஷ்டமான சில சூழல்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் ஸ்கூல் வரணும் பண்ணி
தண்ணி கலந்து சகல வசதிகள் கொடுத்து இதை ஆரம்பிச்சிருக்கும். என்னடா இன்னைக்கு அதை அன்னரம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்திலே இல்லை. வடக்கு எந்த பில்டிங்கும் இல்லை, அதிகமாக களவு போகிற ஏரியா. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நான் ஒரு முக்கியமான பிள்ளை மாணவர்களுக்காக ஒரு முக்கியமான ஞாபக சக்தி மாணவர்கள் கொஞ்சம் கவனிக்கணும், கவனிக்கணும். உங்களுக்காக தான் படிப்புல ஞாபகப்படுத்துறதுக்கு அதிகமான இடங்களை நம்மளோட உள்ளத்தில் பிடிச்சிக்கிற ஒரு சின்ன ஒரு வழி. படிப்புல கண்டிக்கிறார்கள் ஆகணுமா? அப்படி என்றால் உங்களோட படிக்கிற விஷயம் பதியுமே. அந்த பதிகிறதுக்காக சின்ன ஒரு பயிற்சியோடு உங்களுக்கு சாரத்துக்கு நான் இப்போ ரெடியாகிறேன். சீனா தேசம் சென்றாலும் சீர்கல்வியை கற்றுக்கொள் என்று சொன்ன ஒரு அடிப்படையில் 7 வயசாக கூட சொல்லிக் கொடுங்க, 10 வயசாக கூட அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளாட்டி, மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ளாட்டி அடித்து சொல்லிக் கொடுங்க என்கிற அடிப்படையில் ஆரம்ப சின்ன ஒரு பயிற்சி கொண்டு சாரேன். செய்வோமா? ரெடியா? கண்ண மூட தெரியுமா எல்லாருக்கும்? உங்களுக்கோ சில நேரங்கள்ல சில பொருட்களை நீங்க எதிர்பார்ப்பீங்க. யார்கிட்ட அம்மாட்ட அப்பாட்ட சில பொருட்களை எதிர்பார்ப்பீங்க. சிலதை எடுத்தா சிலது நம்ம கிடைச்சா நல்லம் அப்படின்னு நினைப்பீங்க. இப்படி டைங்கள்ல உங்களுக்கு அது கிடைக்காம விடும். அந்த நேரத்தில் மன ரீதியான ஒரு பாதிப்பு, மன ரீதியான ஒரு அழுத்தம் ஏற்படுமா இல்லையா? படிக்கிற நேரத்தில் படிக்கிற விஷயம் கிடைக்கலாம் இருக்கே, படிக்கிற விஷயத்தை நமக்கு உள்வாங்கிக்கலாம் இருக்கே, அப்படி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருப்பதே இல்லையா? படிக்க சில நேரங்கள் விருப்பம் இல்லாம அப்படி இருக்கிறையா? இல்லையே? அப்படி விருப்பத்தோட இருக்கிற நீங்க இந்த படிப்பை கொஞ்சம் இன்னும் அதிகமாக பதிய வைக்கிறதுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிற நேரத்தில் வீட்டில் இருந்து செய்வீங்களா? ஆனா இதை செஞ்சீங்கன்னா மன அழுத்தம் இருக்காது. படிக்கிற விஷயம் எல்லாம் அதிகமா படி. நான் கொஞ்சமா சொல்லித்தாங்க, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் செஞ்ச மறுபடியும் வீட்டை என்ன செஞ்ச, சும்மா ஃப்ரீயா நல்ல வேலை இல்லாமல் சும்மா விளையாடுற நேரம் அப்படி நேரத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து செய்யுங்க. படிப்பு அதிகமா. சரியா? அப்ப எல்லாருக்கும் கண்ணை மூட தெரியுமா? எல்லாரும் கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடுங்க. கையால பத்துறோட சும்மா கண்ணை மூடுங்க. சும்மா அமைதியா அப்படியே கண்ணை மூடுங்க. என்ன தெரியுது? கண்ணு தொடங்கலாம். என்ன தெரியுது? அதாவது ஒன்றுமே தெரியலவா? தெரியலனே? அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அந்த ஒன்றுமே தெரியலைங்கிறத பார்த்துட்டீங்க. வீட்டெல்லாம் மூடக்கூடாது. சும்மா அப்படியே மெதுவா மூடுங்க. ஒன்றுமே தெரியலனே? அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இல்லைன்னு தெரியுதா? தெரியுதா? இதை நீங்க வீட்டை விளையாடுற நேரம், ஃப்ரீயடிக்கிற நேரம், ஓய்வளிக்கிற நேரம், விலகியாவது தாக்கங்கள் ஏற்பட்டா, படிப்பு கிடைக்கிறது ஏற்படாட்டி, படிக்கிற விஷயத்தை உள்வாங்க செய்யலாமா? செய்வீங்களா? என்ன செய்யணும்? முதல் கண்ணை மூடணும். உள்நோக்கா பார்க்கணும். பார்த்து என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. சரியா? வச்சிங்களா பயிற்சி? பேச நேரத்தில் வாய்ப்பு
பாடசாலையில் கற்கின்ற மாணவர்கள் அனைவருமே அதிகமானோர் வறுமை கோட்டில் வாழ்கின்ற மாணவர்களாகவும் கற்றனுபவங்களை பெற்றுக்கொள்வதில் பல்வேறு பொருளாதார பிரச்சனை எதிர்கொள்கின்ற பெற்றோர்கள் வசிக்கின்ற பாடசாலை பகுதியாக இருப்பதால் இந்த பாடசாலை அடையாளம் கண்டு இந்த பாடசாலை மாணவர் செல்வங்களுக்கான இந்த கற்றனுபவங்களை வழங்குவது அஜூன் சேர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கிராம சேவை உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், இன்னும் பல அதிக எங்களுடைய ஆரம்ப கல்வி பிரிவு ISA அவர்களுக்கும் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்ற ஏனைய அதிதிகளுக்கும் மற்றும் அண்மை பகுதியிலே அதாவது கடந்த நிகழ்விலே நாங்கள் இவ்வாறான ஒரு நிகழ்வினை நடத்தும் போதும் எங்களுக்கு முழு வழிகாட்டுதல்களை வழங்கிய சர்வ சமய ஒன்றிய மண்முனைப்பற்று பிரதேச செயலாளர் அவர்களும் மண்முனைப்பற்று மத்திய சபை உப தவிசாளர் சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் எங்களுடைய ரவிதர் மசர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதியளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.